ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் ஆஃப் நேச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறது தாங்க நம்ம பார்க்க போகிறோம். மட்டன் பிரியாணி யாருக்கு தான் பிடிக்காது? பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போது நம்ம பாஸ்மதி ரைஸை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போது அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறமா குக்கரை சூடுபடுத்திக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய், நெய் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நெய் என்கிட்ட இல்லை, அதனால் எண்ணெய் மட்டும் சூடானதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். இது நல்லா ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஒரு 2, ஒரு பச்சை மிளகாய், அப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 1 கப்பு புதினா, 1 கப்பு கொத்தமல்லி தழை, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லியும் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மட்டனை சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போது நீங்கள் நார்மல் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு எப்போவுமே மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 2 மட்டும்தான் சேர்க்கணும். பிரியாணி மசாலாலாம் சேர்த்தோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி வரும். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் தான் தயிர் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். இப்போது தயிர் ஆட் பண்ணும்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சு தயிர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா தயிர் திரிஞ்சு போன மாதிரி வரும். அதனால் நம்ம சிம்மில் வச்சுட்டு தயிரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போது நல்லா கிளறினதுக்கப்புறமா வேக வச்ச மட்டன் தண்ணி இருந்தது 1 டம்ளர், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா பாஸ்மதி அரிசியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். இதே அளவு நீங்கள் பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா இந்த மாதிரி ரைஸுக்கெலாம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போது இது நல்லா மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மெதுவாக தான் கிளறி விடணும். நம்ம வேகமாக கிளறக்கூடாது. இப்போது இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது உப்பு லைட்டாக கரிக்கிற மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் வரும். இப்போது இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியும் தண்ணியும் ஒரே அளவு இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு ஒரு விசில் நம்ம குக்கரில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டீம் போனதுக்கப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். மட்டன் பிரியாணி நமக்கு பாஸ்மதி ரைஸில் உதிரி உதிரியாக நல்லா நீட்டமாக நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.